அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு 5 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு பரிசு. கொஞ்சம் அனைவர்களும் அமைதி காருங்க. 5 நிமிஷத்தை எனக்கு பேச சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய முழு நாட்கள் என்பது 3 மாதம். 28/6/2025 இதனுடைய நியத் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 97 நாள் இதில் பாடுபட்டிருக்காங்க. யார்? வட்டார உலமாக்களும் ஆண்டு நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தார்கள் அனைவர்களும், குறிப்பாக வட்டார உலமாக்கள். அடுத்ததாக 97 நாளில் குறிப்பாக இந்த கடந்த 1 மாதம், இந்த 11வது மாதத்தில் என்ன நடக்குகிறது என்று சொன்னால், தெக்காத்தூரில் வச்சு எக்ஸாம் நடந்தது. அந்த தெக்காத்தூர் ஜமாத் அழகான முறையில் என்ன செஞ்சாங்க, இன்முகத்தோடு எங்கள் மதரசா மாணவிகளையும் சரி, ஆலிம் பெருமக்களையும் சரி, அனைவர்களையும் வரவேற்று அந்த தேர்வை அழகான முறையில் நடத்தி தந்தாங்க. அதுக்காக இந்த சபையில் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித்தான்னு சொல்லிக் கொள்கிறோம். மென்மனும் அல்லாஹ் தெக்காத்தூருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வானாக. இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகளை அல்லாஹ் அந்த பகுதிக்கு நடத்துவதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பானாக. ஆமீன். அடுத்ததாக இப்போ 16 தேர்வு முடிஞ்சிருச்சு. அதற்கு முன்பதாகவே ஆலோசனைப்பட்டது தான் பரிசளிப்பு வச்சா எங்கே வைக்கணும். அப்போ பரிசளிப்பு விழா நடத்தணும் அல்லவா, எங்கே வைக்கணும். அப்போ பரிசளிப்பு விழா ஏரலை தாண்டி நடத்துறதா, ஏரலுக்கு இந்த பக்கம் நடத்துறதா என்பதாக பேசப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஆழ்வார் திருநகரி அழகிய மணவாளபுர மக்கள், அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாக பெருமக்கள், அதனுடைய தலைவர் அப்துல் காதர் லாபிர் என்பவர்கள் அழகான முறையில் இமாம் அகது காஷி பேசத்து சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் செய்வோம் சார். ஒரு ஒற்றை வார்த்தை தான், அந்த ஒற்றை வார்த்தையினுடைய பலன்தான் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே இவ்வளோ பேர் கூடி இருக்கிறோம். அவங்க சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இல்லை, யோசிச்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். எப்படி? ஏன்னா பொருளாதாரம் பார்க்குகின்ற பொழுது எப்படியும் 2க்குள்ள செலவாகும். அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை அவர்கள் இறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தலைவர் அப்துல் காதர் அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க, செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இரவு பகலாக மீட்டிங் நடக்கப்பட்டது. இப்பொழுதும் அந்த பள்ளிவாசனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், பொருளாளர் இருக்கிறார்கள், செயலாளர், வாலண்டியர்ஸ், அந்த இந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னையிலிருந்து இதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில குடும்பங்கள் இந்த நிகழ்வுக்கான லீவ் போட்டே வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக நடத்தி காண்பிப்போம். யாருக்காக வேண்டி? மாணவ மாணவியர்களை இன்முகத்தோடு வரவேற்போம். ஏன்னா இஸ்லாமியர் என்பவர் விருந்தாளியை வரவேற்பார், இன்முகத்தோடு வரவேற்பார், இன்முகத்தோடு அவரை வழி அனுப்புவார். அந்த முறையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கடைசி பரிசளிப்போட ஆழ்வார் திருநகர் எடுத்துக்கொண்டது இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டது. நேற்றைய தினம் இங்கே நடந்தது. 12:30 மணி வரைக்கும் இங்கே கூட்டம் நடத்தப்பட்டது. இதே மண்டபத்திலையும் சரி, பள்ளிவாசலையும் சரி, இதே பேசப்பட்டது. 12:30 மணி வரைக்கும் வாலண்டியர்ஸ் இந்த நிர்வாக பெருமக்களும் முழித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் தூங்கலை, இதுவரைக்கும் ஒன்றும் தூங்கலை. இனி இந்த நிகழ்ச்சி முடித்ததற்கு பிறகு சந்தோஷ மகிழ்ச்சியில் தூக்கம் வராது. என்ன காரணம்? அவ்வளோ சிறப்பான முறையில் ஆழ்வார் திருநகரி மக்கள், ஜமாத்தார்கள், வாலிபர்கள், நிர்வாக பெருமக்கள், கமிட்டி உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், பெண்கள் அனைவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒத்துழைச்சிருக்காங்க. இதில் சாட்டா இறுதியாக நான் சொல்ல வருவதனுடைய செய்தி என்ன என்று சொன்னால், குறிப்பாக இதனுடைய மஷூரான்னு போடுவோம். ஆலோசனை கூட்டம் 6 முறை ஆழ்வார் திருநகர் நடந்திருக்கு. 6 முறையும் ஆழ்வார் திருநகர் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் உபசரித்தாங்க. அடுத்ததாக அமானி நகரில் ஒரு கூட்டம் நடத்தணும், கேமலாபாத்தில் 2 கூட்டம் நடத்தணும், குறும்பூரில் ஒரு கூட்டம் நடத்தணும், தெக்காத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும், பொழுதுக்குழு கூட்டம் ஏரல்லையும் ஆழ்வார்லையும் நடத்தணும். ஆக 14 இடத்துல இதற்காக மீண்டும் மீண்டும் உழைப்பு செய்யப்பட்டது. வட்டார நிர்வாக பெருமக்களும் சரி, அனைத்து வட்டாரத்தினுடைய ஆளும் பெருமக்களும் சரி. சரியா சொல்லணும்னா ஸ்ரீகொண்ட வட்டாரத்தில் 34 பள்ளி, 34 பள்ளியில் 54 ஆலிம் பெருமக்கள். அந்த 54 ஆலிம் பெருமக்களை தாண்டி ஆலிமாக்கள் அனைவர்களும் உழைப்பு செஞ்சாங்க. அதிலும் குறிப்பாக ஆழ்வார் நகரத்தினுடைய பெண்கள், தாய்மார்கள் அழகான முறையில் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அழகான முறையில் அனைத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, கால நேர அனைத்தும் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவளுக்கு பரக்கத் செய்வானாக. ஆமீன். இந்த நிர்வாக பெருமக்கள் கமிட்டி போட்டதில் அனைவர்களும் தாராளமாக முன்வந்து செயலாற்றினார்கள். இதில் முடிவில் செய்தி என்ன தெரியுமா? அழகான முறையில் எல்லா தேர்வும் வச்சாச்சு, பரிசளிப்புலா நேரத்தில் இருக்கிறோம். இதில் கவனமாக கவனிங்க இன்ஷா அல்லாஹ். என்ன செய்தி தெரியுமா? தேர்வில் இந்த செய்தி சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்னா இதை தொடராக வருஷம் நாங்கள் நடத்தணும் நியத்து பண்ணியிருக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நீங்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பு தருவீர்களா? ஒத்துழைப்பு தருவீர்களா? அதுக்கு முன்மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் தேர்வு எழுதின நபர்கள்ல 160 பேர்ல 18 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 160 பேர்ல 18 பேர் 160, 18 பேர் தான் 100 எடுத்திருக்கிறாங்க. அந்த 18 பேர்ல 100, அந்த 18 பேர்ல எனக்கு என்ன வருத்தம்னா, நாங்கள் ஆலிம் சார், ஆண் மக்கள், ஆனால் ஒரு ஆண் மகன் கூட அதில் இல்லை. 18மே பெண்கள், 18 மாணவிகள். வருத்தத்துக்குரிய செய்தி. அதை இந்த சபையில் சொல்கிறேன். ஏன்னா உலக சார்ந்த படிப்புலையும் சரி, 10th 12th பேப்பர் எடுத்து பார்த்தா மாணவிகள் தான் என்ன செய்வாங்க, தரத்தில் முந்தி இருப்பாங்க. அதை போன்று மார்க்க கல்வியில் நாங்கள் தான்டா என்பதாக என்ன செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 99 பார்த்தோம் என்று சொன்னால் 4 மாணவர் 2 மாணவிகள். அடுத்து 99 2 மாணவிகள், 99ல் 7 மாணவர்கள். ஆக மார்க்கில் எந்த குறையும் இல்லை. நாங்கள் இப்போ பரிசு கொடுப்பதனுடைய நோக்கம் பரிசை வச்சு தான் மார்க்கு கொடுத்து என்பதாக அல்ல. இது முதலாம் ஆண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு காலம் இன்னும் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக எப்படி தெக்காத்தூர் ஆண்டு ஆழ்வார்த்தினேரி மக்கள் பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்தாங்களோ, இது அல்லாமல் எல்லா நபர்களும் சரி 34 ஸ்ரீவைகுண்டபுர வட்டாரத்தினுடைய அனைத்து மஹல்லாக்களுடைய தலைவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்களுக்கு கதாநாயகர்கள். அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விழா சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஜும்மாவில் வசூல் பண்ணணும், தபால் கொடுக்கணும்னா செய்யுங்க ஆலிம் சா, எங்கள் மகல்லா எங்கள் பிள்ளைங்களுக்கு தானே என்பதாக உத்தரவு கொடுத்தாங்க. அடுத்ததாக மாணவ மாணவிகள் அழகான முறையில் படித்தாங்க. குறிப்பிட்ட நாள் 45 நாள் தான் கொடுத்தோம். 45 நாளில் தரம்பட படித்து 100க்கு 100 எடுத்துருக்கிறாங்க, 99 எடுத்துருக்கிறாங்க, 99 எடுத்துருக்கிறாங்க. குறைவே கிடையாது. அழகான முறையில் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதை ஊக்குவித்த பெற்றோர்மார்கள், ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிமாக்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இது போன்று மென்மேலும் தொடராக நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஊருக்கும் சரி ஏனைய ஊருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பரிசு வாங்க இன்னும் பரிசு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் அதிகமாக துவா செய்யுங்கள். குறிப்பாக இந்த ஊருக்கும் தெக்காத்தூர் அனைத்து மஹல்லாவிற்கும் அதிகமாக துவா செய்யுங்கள். இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே வாலண்டரிஸ் என்பதனுடைய பேரிலே நிர்வாகத்தினுடைய கமிட்டி உறுப்பினர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த வெகு தூரத்திலே எங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நான் படித்த ஆலிம் படித்த அந்த ஊருக்கு பக்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட அரசு காசி அதிகமாக நம்மின் மீது கவனம் செலுத்தக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் எங்களுடைய உஸ்தாத் அசத் அவர்கள். அடுத்ததாக மாவட்ட தலைவர் முகமது அசத், ஷேக் முகமது அசத். எப்போ நாங்கள் கூட்டம் போட்டாலும் சரிதான், என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் என்பதாக சொல்லக்கூடிய அசத். அடுத்ததாக நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.